ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். மை செல்ஃப் ஸ்ரீனிவாசன். இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னங்க? திசை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு என வரையறுக்கலாம். திசையை நம்ம கன்சிடர் பண்ணிக்காமல் நாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தொலைவு நாம் கடந்திருக்கிறோம், ஒரு பொருள் கடந்திருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த தொலைவினுடைய எஸ்ஐ முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம மீட்டர்னால் குறிப்பிடுறோம். ஸோ இந்த தொலைவை பொறுத்த வரைக்கும் இது என்ன அளவுருன்னு கேட்பாங்க. அதாவது இது ஒரு ஸ்கேலார் அளவுரு. ஸ்கேலார் அளவுரு அப்படின்னா மேக்னிடியூடு வேல்யூக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். Distance means the actual length of the path traveled by a moving body. It is in SI system means என்னங்க? meter. This is a scalar quantity having a magnitude value only. அப்போ அதென்ன சார் மேக்னிடியூடு வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண் மதிப்பு மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய, நியூமரிக்கல் வேல்யூ மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அதாவது என்னென்னு சொல்லுவோம்? மேக்னிடியூடு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மேக்னிடியூட் வேல்யூனா அதில் எண் மதிப்பை மட்டுமே பெற்றிருக்கும், திசை மதிப்பை பெற்றிருக்காது. ஒரு வேளை திசையின் மதிப்பை பெற்றிருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம்? வெக்டார் குவான்டிட்டி. இது சிம்பிள் எப்படியா வச்சுக்கலாம். ஸ்கேல் இருக்குது, அதில் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தானே இருக்குது. வேறு ஏதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு போட்டிருக்கா? இல்லை. அப்போ ஸ்கேல்னால் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தாங்க இருக்கணும். எஸ். அப்படி பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்களா? இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0 to ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்பீங்க, இல்லை 10 to 15 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. இந்த இடங்களை நீங்கள் அதிகமாக டினோட் பண்ணக்கூடிய விஷயம் நியூமெரிக்கல் டிஜிட்டாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஈஸ்டோ வெஸ்ட்டோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்றால் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கக்கூடிய பொருளொன்றின் நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த திசையை நோக்கி போக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளானது தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளொன்றின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுதான் இடப்பெயர்ச்சி. இன் இங்கிலீஷ், சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டைரெக்ஷன். ஒரு பொருள் நகர்ந்து போயிட்டுருக்குங்க, அது ஏதாவது ஒரு திசை நோக்கி போயிட்டுருக்கு, கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ, அதனுடைய திசையில் ஏற்படக்கூடிய அந்த மூவிங் பாடியினுடைய ஒரு மாற்றம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். முன்ன பார்த்தது தொலைவுங்க, இது தொலைவுன்னு வச்சுக்கோங்க. 0 to ஒரு 10 கிலோமீட்டர் நாம் அல்லது ஒரு மனிதன் ஓடி வந்தான், இது தொலைவை பற்றி குறிப்பிடக்கூடியது டிஸ்டன்ஸ். இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points அப்படின்னு சொல்லலாம். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். இதை சிம்பிளாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? தொலைவு என்னங்க? 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு கடந்து வந்த பாதை நீளம், 2 புள்ளிகள் இடைப்பட்ட கடந்து வந்த பாதை நீளம், அதுதான் நம்ம தொலைவுன்னு சொல்கிறோம். இப்போ இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா the shortest length between the 2 points means 2 புள்ளிகள் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு அப்படின்னு சொல்கிறோமா? இப்போது ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஒரு அத்லெட்டு எங்கேருந்து ஒரு 50 மீட்டர் ஓடுறாரு. எங்கே 50 மீட்டர் ஓடிட்டார். இப்போ இவர் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாரு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாரு? 50 மீட்டர் அப்படின்றது இவர் கடந்து வந்த டிஸ்டன்ஸ். இப்போது போயிட்டு திரும்ப இங்கே வர்றாரு, போயிட்டு திரும்ப ஓடி வந்து நிற்கிறார். எங்கே ஆரம்பித்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். இப்போ இவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டால் 0. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆரம்பித்த இடம் கடைசியாக இறுதியில் முடிக்கப்பட்ட இடம் 2 கிலோ டிஸ்டன்ஸ் போய் பார்க்குறாங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் எங்கே தொடங்கினாரோ அங்கே போய் முடிக்கிறார். அப்பொழுது அவர் ஆரம்பித்த இடத்திற்கும் வந்து முடித்த இடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எந்த வித்தியாசமும் இல்லை, 0 இருக்குது. ஒருவேளை இவர் போனார், 50 மீட்டர் ஓடிட்டார், டிஸ்டன்ஸ் 50 மீட்டர், இப்போ அங்கே தான் நிற்கிறாரு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ 50 மீட்டர். ஒருவேளை போயிட்டு வந்த மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனை, ரிட்டன் வரப்போ பாதியில் நின்றுட்டார். அப்போது போக 50 வர ஒரு 25, மொத்தம் 75 மீட்டர்
டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாரு. இப்போ அவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? ஆரம்பித்த இடத்திற்கும் தற்பொழுது இறுதியாக முடிக்கப்பட்ட இடத்திற்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் லென்த்து அது எவ்வளவு? இங்கே ஒரு 25 மீட்டர் அதானே. அப்பொழுது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு 75 மீட்டர். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜஸ்ட் 25 மீட்டர். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். டிஸ்டன்ஸ் என்றால் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதன் கடந்து வந்த பாதையின் நீளம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு. தட்ஸ் ஆல். இது நீங்கள் மறந்துடவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி என்பது இந்த இடப்பெயர்ச்சி என்பது திசை மற்றும் எண் மதிப்பு இரண்டையும் கொண்டுள்ள ஒரு திசை அளவுரு வெக்டர் அளவு ஆகும். இது எஸ்ஏ அளவீட்டு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகும் மீட்டரே. ஓகேங்களா, மீட்டரில் தான் குறிப்பிடுறோம். அடுத்தபடியாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். திஸ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி ஹேவிங் எ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேல்யூ. இட் இஸ் ஆல்சோ மெஷர்டு பை இன் எஸ்ஐ சிஸ்டம் மீட்டர். அப்போ பாருங்கள், எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லி நம்ம 7 எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? டெம்பரேச்சருக்கு, அப்புறம் டிஸ்டன்ஸுக்கு, கரண்ட்டுக்கு, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தொடர்பு படுத்தி கண்டிப்பாக கட்டாயமாக கொஷின் கேட்பாங்க. பல தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது வேகம். வேகம்னு என்னங்க? ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அதுதான் வேகம். பாருங்கள், வேகம் என்பது தொலைவின் மாறுபாடு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு வேகம் எனப்படும். இது ஒரு ஸ்கேலர் அளவு. எஸ்ஐ யூனிட்ல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வேகத்தின் அளவு மீட்டர் வினாடி பவர் -1. ஓகேங்களா? இதனுடைய ஃபார்முலா வேகம் சமம் கடந்த தொலைவு வகுத்தல் எடுத்துக்கொண்ட நேரம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the rate of change of distance or the distance traveled in a unit of time. This is scalar quantity. SI unit of speed is meter second power -1. Speed கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா distance divided by time taken. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேகம் என்பது வேகத்துக்கும் நேரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. வேகம் அதிகரிக்க நேரம் குறையும், வேகம் குறைய நேரம் அதிகரிக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று ஆப்போசிட்டானது. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றோட ஒன்று ஆப்போசிட் அப்படின்னா வேகம் அதிகரிக்கும் பொழுது நேரம் குறைவார், வேகம் குறையும் போது நேரம் அதிகரிப்பார். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப ஹரிபரியாக போகிறோம். ரொம்ப மெதுவாக போகுமா வேகமாக போகுமா? ரொம்ப ஸ்பீடாக தானே போவோம். ஏன்? வேகமாக போனால் தான் நேரம் கம்மியாகும். நேரம் கம்மியானதாக சீக்கிரமாக நேரம் வேஸ்ட் ஆகும், சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒன்று. அடுத்தபடியாக திசை வேகம், வெலாசிட்டி. கண்டிப்பாக சொல்லலாம் இதில் திசைன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக இதில் என்ன இருக்கணும்? வெக்டார் குவான்டிட்டியாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ திசை ப்ளஸ் வேகம், திசை வேகம். திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். இது ஒரு வெக்டார் அளவு. ஏன் அந்த குறிப்பிட்ட சொல்கிறேன்னா வெக்டார் அளவு, அப்புறம் இந்த ஸ்கேலர் அளவுன்னு சொல்கிறேன்னா பல தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது வெக்டார் அளவுடன் தொடர்பு அல்லாதது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதனுடைய எஸ்ஐ அலகு முறை பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபார்முலா திசைவேகம் சமம் இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேங்களா? இன் இங்கிலீஷ் velocity is the rate of change of displacement. It is the displacement in unit time. It is a vector quantity. SI unitல நம்ம என்ன சொல்றோம்? மீட்டர் செகண்ட் பவர் -1. Also formula is velocity equal displacement divided by time taken. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது முடுக்கம். ஸோ முடுக்கம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை வேகத்தை நம்ம வேகமாக போகிறதுக்கான ஒரு முயற்சி அது மேலே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ஸலரேஷன் சொல்கிறோமா? அக்ஸலரேஷன் நாங்கள் ஸ்கூட்டரோ ஒரு பைக்கோ இருக்குது, நம்ம முறுக்குறோம், வேகமாக போகுது. அப்போ என்ன ஆயிருக்குது? அந்த வண்டியினுடைய இன்ஜினுக்குள்ளே ஒரு அக்ஸலரேஷன் நடந்திருக்கு. அப்போது முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம்னு சொல்லலாம், அல்லது ஓரளவு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு என்றும் சொல்லலாம். இது ஒரு வெக்டார் அளவு. எஸ்ஐ அளவீட்டு முறையில் மீட்டர் வினாடி பவர் -2 என்று சொல்லலாம். இதில் பாருங்கள், acceleration is the rate of change of velocity or it's the change of velocity in unit time. It is a vector quantity. SI unitல meter second power -2. acceleration formula
சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஷார்ட்டாக a ஈக்குவல் v மைனஸ் u பை t. ஓகே, இதில் பாருங்கள், v அப்படின்றது இறுதி திசை வேகம், uன்றது தொடக்க திசை வேகம் வகுத்தல் t. எனவே இறுதி திசை வேகத்திலேருந்து தொடக்க திசை வேகத்தை ரெண்டையும் கழிச்சிங்கன்னா பர்டிகுலர் டைமுக்குள்ள உங்களுக்கு டோட்டல் வெலாசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ a means acceleration, v means final velocity, u means initial velocity, t means time. Next one, இப்போ ஒரு calculation. ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு தியரியாக தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன ஒரு கால்குலேஷன் தான், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவினை 4 நொடியிலும் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும் கிடைக்கிறது எனில் அப்பொருளின் சராசரி வேகம் என்ன? உங்களுக்கு என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிக்கலாம், மீட்டரில் இருக்கக்கூடியதை டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் என்ன வருது, 32 மீட்டர். டோட்டல் செகண்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி கூட்டிக்கணும். 4 + 2 6 மீட்டர். இப்போ ரெண்டையும் வகுக்க போகிறோம். ஏன், அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்கு பாருங்கள். மொத்த தொலைவு டிவைட் பை எடுத்துக்கொண்ட நேரமா, அப்போ என்ன வரும், 32 வகுத்தல் 6. அப்போ வகுத்தோம் அப்படின்னா 5.33 மீட்டர் பை வினாடி என்பது சரியான ஆன்சர். அப்போது கேள்வியை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக அப்ளை பண்ணி எழுதுறதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன்று. அடுத்து போகலாங்களா? ரெண்டாவது ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மேக்ஸ் பாருங்கள். மழை நாளில் வானத்தில் மின்னல் ஏற்பட்ட 5 வினாடிக்கு பிறகு ஒலி கேட்டது. மின்னல் ஏற்பட்ட இடம் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்று கண்டுபிடிக்கவும். அதாவது ஒரு தொலைவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆல்சோ கொடுத்துருக்காங்க, 346 மீட்டர் பை வினாடி. இப்போ a sound heard 5 seconds later than the lightning is seen in the sky on rainy day. Find the distance of location of lightning given the speed of sound, constant value of 346 meter second, power -1. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வேகத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், தொலைவு டிவைடட் பை காலம். அதுவே தொலைவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொலைவு வெளியே வந்துருச்சு அப்படின்னா வேகத்தையும் காலத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கி கொள்ள வேண்டும். மல்டிபிள், we should multiple. 346 கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் மல்டிபிள் 5 போட்டிங்கன்னா 1730 மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், நிலைமம். நிலைமம்னா என்னங்க, இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இனர்ஷியானா ஒரு பொருள் வந்து ஓய்வில் இருக்குது. ஒரு பொருள், ஒரு பால் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுட்பால் ஒரு டேபிள் மேலே வச்சுருங்க. அது இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது. இன்னொரு பால் வந்து, ரெண்டாவது ஒரு பால் ஒரு பள்ளத்தில் உருட்டி விடுறீங்க, அது உருண்டுக்கிட்டே போகுது. இப்போ ஒரு பொருள், ஒரு பந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு பந்து ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த பந்து ரெஸ்ட்டில் இருக்கு இல்லையா, எப்போ வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கும்? சரி, இன்னொரு பால் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது, எப்போ வரைக்கும் அது உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும்? ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். புறவிசை ஏதேனும் அந்த பொருளின் மீது செயல்படாத வரை அந்த நிலையை நீடித்து கொண்டு இருக்கும். ஓய்வு நிலையா, தனது ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்பும். ஒரு பொருள், இன்னொரு பொருள் பந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொருள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதன் மீது புறவிசை ஏதேனும் செயல்படாத வரையில் தன்னுடைய இயக்கத்தில் அல்லது தன்னுடைய ஓய்விலேயே இருக்க விரும்பும். ஓகேங்களா? ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதேனும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் பண்பு, அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எனவே நிலைமம் என்பது ஏதேனும் புறவிசை, சமன் செய்யப்படாத புறவிசை ஏதேனும் ஒன்று அதன் மீது செயல்படாத வரை தன்னுடைய நிலையையோ அல்லது தன்னுடைய இயக்கத்தையோ மாற்றிக்கொள்ளாது. ஓகேங்களா? பாருங்க, inherent property of body to resist any changes in its state of rest or the state of ununiform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்து ஒன்று வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, நிலையாக இருக்குது, இன்னொன்று வந்து மூவிங்கில் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போகலாங்களா? இப்போ நிலைமத்துக்கான வகைகள். நிலைமம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதில் நிறைய வகைகள் இருக்குது. மொத்தம் 3 பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஓய்வில் நிலைமம், இன்னொன்று இயக்கத்தில் நிலைமம், அடுத்தது திசையில் நிலைமம். அப்போது ஓய்வில் நிலைமம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோமா. ஓய்வில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஏற்கனவே ஓய்வில் தான் இருக்குது, அப்பையும் நிலையாக இருக்குது. இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா
அந்த பொருள் இயக்கத்திலே இருக்குது, ஆனால் நிலைமம்ல இருக்குது. புரியலையா? இப்போ பாருங்கள், ஓய்வு நிலைமம்னா நாம் உட்காந்துருக்கோம், நாமளே ஓய்வில் தான் இருக்கோம், நம்ம கையில் ஒரு ஃபுட்பால் கொடுத்துட்றாங்க, அதுவும் ஓய்வில் தான் இருக்குது. அப்போ ஓய்வில் நிலைமம். ரெண்டாவது இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா, ஒரு காரோ பஸ்ஸோ போயிட்டுருக்கு, அந்த பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ காரோட பஸ்ஸோடு சேர்ந்து நீங்களும் போய்கிட்டுறீங்க, இது இயக்கம். உங்கள் கையில் ஒரு பால் இருக்குது, புதுசாக வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறீங்க, அப்பா புது பால் வீட்டை வச்சு நல்லா விளையாட வேண்டியது தான். அப்போது இயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பந்தும் உங்களோட சேர்ந்து பஸ்ஸில் ட்ராவல் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பால் உங்கள் கையிலே தானே இருக்குது, இயக்கத்தில் தானே இருக்குது. அப்போ இயக்கத்தில் ஓய்வில் இருக்குது, இயக்கத்தில் ஓய்வு. புரியுதுங்களா? இயக்கத்தில் ஓய்வில், ஐக்கியத்தில் நிலைமம். மூணாவது திசையில் நிலைமம். திசையில் நிலைமம் அப்படின்னா, பஸ்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஓரமாக உட்காந்துருப்போம், திடீர்னு பஸ்ஸை வந்து லெஃப்ட் திருப்புவார், நம்ம ரைட் நோக்கி சாய்வோம், ரைட்டு திருப்புவார், நாம் லெஃப்ட் நோக்கி சாய்வோம். அப்போ பேசஞ்சர்ஸ் வந்து பஸ்ஸை வளைக்கிறப்போ ஒன் சைடில் சாயிறதுன்றது திசையில் நிலைமம். குட் எக்ஸாம்பிள்ஸ் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான சரியான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓய்வில் நிலைமம் இதுக்கான எடுத்துக்காட்டு, கிளைகளை உலுக்கிய பின்பு மரத்திலிருந்து கீழே விழக்கூடிய இலை மற்றும் சருகுகள், பழங்கள் விழுது இல்லையா, அது எல்லாமே ஓய்வில் நிலைமம். அதே போல் ஒரு தூசு தட்டுறோம், ஒரு துணிமணி மேலே, ஒரு சோஃபா மேலே ஒரு தட்டி ஒரு கையில் வச்சு தட்டுறோம், தப்புன்னு தட்டோன்னே அப்படியே ஸ்லோ மோஷனில் பாருங்கள், தட்டின உடனே அந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் கீழே போகும், புகை மட்டும் மேலே பறந்து அப்படியே மேலே போயிடும். அதுதான் ஓய்வில் நிலைமம். ரெண்டாவது பாருங்கள், இந்த இயக்கத்திற்கான நிலைமம் அப்படின்றது நீளம் தாண்டுதல் போட்டியில் அதில் என்ன பண்ணுவார், கொஞ்சம் தூரம் பின்னாடி இருந்து ஓடி வந்து அதுக்கப்புறம் எகிருவார், அதுக்கப்புறம் இயக்கத்தில் நிலைமம். ஓடும் பேருந்து அல்லது மகிழ்ந்து வளைவு பாதையில் வளைக்கும் பொழுது பேசஞ்சர்ஸ் ஒன் சைடை தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அதுதான் இயக்கத்திற்கான நிலைமம். ஓகே, ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இது மூணுமே எக்ஸாம்பிள்ஸில் கேட்பாங்க. அடுத்தபடி நம்ம என்ன பார்க்கலாம், நியூட்டனின் இயக்க விதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூட்டன் இல்லாத ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்ஸே கிடையாது. பிகாஸ் இந்த நியூட்டன் சம்மந்தப்பட்ட 3 முக்கியமான விதிகள் எல்லா எக்ஸாம்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதேனும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீராக இயங்க கொண்டிருக்கும் நேர்கோட்டின் நிலையிலேயோ தொடர்ந்து இயங்க கொண்டிருக்கத்தான் விரும்பும், அதை தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது, ஒரு பொருள் இருக்குது ஓய்வில் இருக்கா, ரைட்டு, இன்னொரு பொருள் இருக்குது இயக்கத்தில் இருக்கா, ரைட்டு, அது தன்னுடைய வேலையை என்ன சொல்கிறது, அந்த வேலையில் இருக்கத்தான் விரும்பும். எது வரைக்கும், புறவிசை ஏதேனும் அப்பொருளின் மீது செயல்படாத வரையில். ஓகேங்களா? ஸோ நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது, எவ்ரிபடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் அன்லெஸ் எது வரைக்கும் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட் ஒன், நியூட்டனின் இரண்டாம் விதி, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, விசையின் விதி என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்க, லா ஆஃப் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு விசை, ஒரு பொருளை வந்து நம்ம டக்குன்னு அந்த பொருளை பயன்படுத்தி ஒரு வேலையை முடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பால் இருக்குது, ஃபுட்பால் வந்து ஒரு கிக் பண்ண உடனே நல்லா ஃபோர்ஸாக போய் கோல் விழணும். அப்போ அந்த பால் எப்படி உதைப்போம், மெதுவாக உதைப்போமா, தட்டி உதைச்சிட்டு இருப்போம், விளாண்டுட்டு இருப்போம், இல்லை ஒரு அடி பறக்கணும் பால், மெஸ்ஸி உதைக்கிற மாதிரி. அப்போ அதை உதைச்ச அந்த பால் எப்படி போச்சு, இது வரைக்கும் ஓய்வில் இருந்த பால் எப்படி அவ்வளோ வேகமாக போச்சு, உங்கள் கால்கள் மூலியமாக ஃபோர்ஸாக அப்ளை பண்ண அந்த விசை ஃபோர்ஸானது பந்தின் மீது திணிக்கப்பட்டு அந்த பால் ஃபோர்ஸை வாங்கி எடுத்துக்கிட்டு அங்கே வேகமாக போகுது. எனவே பொருள், ஒன் செகண்ட் இருங்க பாருங்கள், பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசை அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தவில் அமையும். உந்த மாறுபாட்டு விதம்னா நீங்கள் கொடுத்த அந்த ஃபோர்ஸை பொறுத்து தான் அந்த பாலும் போகுமா. ஓகேங்களா? மேலும் இந்த உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலேயே அமையும். அந்த உந்த மாறுபாட்டு வேகத்தை எந்த திசையில் கொடுத்தீங்களோ அதே திசையில் தான் அந்த பந்தோட ரியாக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நேராக உதைக்கிறோம், அந்த பால் மறுபடியும் நம்மக்கிட்டே வரும், நேராக தான் போகும். ஏன் நேராக போகுது, அதை தடுக்கிறதுக்கு முன்னாடி செவுறு மாதிரி யாரும் இல்லை, ஒரு செவுறு மாதிரி இருந்தால் பட்டு நம்மக்கிட்டே வரும். அது நியூட்டன் மூன்றாம் விதி. ஓகே, அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாலை எடுத்துக்கோங்க, அந்த பாலை நீங்கள் சிக்ஸர் அடித்தாலும் சரி, கோல் போட்டாலும் சரி, அந்த பாலின் மீது திணிக்கப்படக்கூடிய ஃபோர்ஸ் பொறுத்து தான் அந்த பாலும் ஃபோர்ஸாக போகும். எனவே நியூட்டன் இரண்டாம் விதி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் சமம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? எனவே விசை சமம் நிறை பெருக்கல் முடுக்கம், இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது எதை பொறுத்து மாறுபடுமா, மாஸ், அந்த பந்தினுடைய நிறை மற்றும் பந்தினுடைய முடுக்கம்னாவே ஒரு குறிப்பிட்ட திசையில் போகணும்.
ஒருவேளை அந்த கிரிக்கெட் பால் அந்த ஃபுட்பால் வந்து ஒரு இரும்பில் செய்யப்பட்ட அயன் பால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உதச்சா காலை போயிடும் இல்லையா? அப்போது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது மாசை பொறுத்தும் மாறுபடலாம். பி கேர்ஃபுல் while கிக் த பால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாங்களா? ஃபார்முலாலாம் பார்த்துக்கோங்க, நான் இது மேலே எழுதி வச்சிட்டேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், நியூட்டனின் 3ஆம் விதி. உங்களுக்கு எந்த விதி ஞாபகம் இருக்குது இல்லையா? 3ஆம் விதி மறக்கவும் கூடாது. ஏன்னா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிரி விசை ஒன்று உள்ளது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து விளையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விசையும் எதிர் விசையும் எப்பொழுதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும். இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 different bodies. ஓகே, இப்போது அதை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இதை வந்து சொல்கிறாங்க, விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் இல்லையா? அது என்னவா சொல்லியிருக்காங்க? உங்ககிட்ட ஏன்ற ஒரு பொருள் இருக்குது, பீன்ற ஒரு பொருள் இருக்குது. ஏன் மீது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ ஏ வந்து பி மேலே படும். அப்போ பி சும்மா இருந்த ஒரு பொருள் அதன் மீது ஒரு சக்தி ஆக்ட் ஆகி திரும்ப அந்த பின்றது மீண்டும் ஏவின் மீது படும். இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்முலாவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போ ஏன்ற ஒரு பொருள் இருக்குது, அதன் மீது ஒரு கிக் பண்ணுறீங்க, ஒரு பாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கிக் பண்ண உடனே இந்த பால் என்னவா மாறிடும்? வெறும் ஏவாக இருந்தது, ஃபோர்ஸோடு சேர்ந்து எஃப்ஏவாக மாறி போயிடும். அப்போ இந்த பால் சும்மா இருக்குமா? ஃபோர்ஸ் வாங்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்ல, போய் அங்கே கம்முன்னு நான் சிவனேன்னு உட்காந்துருந்த பியை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ இந்த பி மேலே மோதப்பட்ட இந்த பந்தானது மறுபடியும் என்னவா மாறி போயிடும்? B1 மாறி போயிடும். திரும்ப இந்த B1 என்னவாகும்? ஃபுல்லாக ஃபோர்ஸை வாங்கிட்டு ரியாக்ஷன் பண்ணும். யார் மேலே? யார் அடி கொடுத்தாங்களோ அவங்க மேலே ரியாக்ஷன் பண்ணும். அதனால தான் FA FB அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், F சமம் மைனஸ் FB, மைனஸ் இல்லை, அங்கே இருந்து ஃபோர்ஸ் போகுது. எனவே விசையும் எதிர் விசையும், இது விசை FA, எதிர் விசை என்பது FB, எப்பொழுதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் என்பது இதற்கான வரையறை. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வகுப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நம்ம அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.